தயவு செய்து சொல்றேன், ஐஸ்வர்யவான் ஆசி விடணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் ரூட்ல எல்லாம் என்னத்தையாவது பண்ணி பணத்தை சம்பாதிச்சதெல்லாம் கணக்கு போடாதீங்க. ஐஸ்வர்யம் வந்த உடனே ஆடம்பரமா வாழ்றாங்க பாத்தீங்களா, அங்கதான் ரிஸ்க். அங்கதான் ரிஸ்க். ஆடம்பரம்னா அவங்க ஆறுதலை அடைந்து தீர்ந்தாய்விட்டது. அப்ப அந்த ஆடம்பரத்தினால் தானே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதாவது ஆடம்பரம் சாத்தானுக்குரியது, அவனுடைய கேரக்டர். எளிமை இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர். எளிமை இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர். ஐஸ்வர்யம் ஆகிய, அப்ப ஐஸ்வர்யம் ஆகிய உங்களுக்கு ஐயோ, தரித்திர ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள். என் பாத்திரம் நிரம்பி ஏன் வழிய வச்சாரு? ஏன் வழிய வச்சாரு? எங்க அடுத்தவனு போனுங்க, நம்ம கிட்ட இருந்து அடுத்தவனு போகணும், அதுக்குதான் வழிய வச்சாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? டம்ளர்ல கொண்டு போய் ஆசீர்வாதத்தை பிடிப்போம். நிரம்பி உடனே செம்பு கொண்டு போவோம், செம்பு பிடிப்போம். செம்புல வலிஞ்ச உடனே குண்டா வைப்போம், குண்டா வலிஞ்ச உடனே அண்டா வைப்போம். எல்லாம் நமக்கு வேண்டாம். உங்கப்பா எங்களை நேசிக்க எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. வேத வசனங்களை தியானிக்கும் போது அதை கற்றுக்கொள்ள உணர்வு தாங்க, வாழுகிறதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுவது ஏன் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 3 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 4வது வாரமாக தியானிக்க போகிறோம். பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுவது ஏன். எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதோ பின்பு நியாய தீர்ப்படைவதோ மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மரித்தால் கடைசியில் அவனுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்தவனோ புறமதஸ்தானோ யாராயிருந்தாலும் சரி, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ யாராயிருந்தாலும் சரி, எல்லாரும் இறந்து போனா ஒரு நாள் நியாய தீர்ப்பு என்பது ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அப்படியானால் நியாயத்திற்கும் போது ஆண்டவராக இயேசு நியாயந்திருக்கிறார் என்றும், சில புஸ்தகங்களை வைத்து அந்த புஸ்தகங்களிலே எழுதப்பட்டவைகளின்படியே நியாயந்திருக்கிறார் என்றும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நியாயந்திருக்கும் போது ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகமும் திறக்கிறார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் அக்னி கடலுக்குள்ளே போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எப்படி வர முடியும்? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான். ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அப்படியான தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறவன் பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது எப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து மறுபடியும் பிறந்தவனை குறித்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று இயேசு சொல்கிறார். அப்படி இயேசு சொல்வாரானால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்ற ஒருவருடைய பெயர் எங்கே வந்திருந்தப்போ? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விடுகிறது.
அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறவனா இருக்கிறபடினால ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் வந்துடுது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவோ அவருடைய தூதர் முன்பாகவோ அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்ன சொல்றாரு இயேசு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடாமல் அப்படின்றார். அப்படியானால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தும் அவர் நினைச்சா கிறுக்கி போடலாம். கிறுக்கி போட்டுவார். கிறுக்கி போட்டா நியாயத்திற்கு நாள் அவன் பேர் இருக்காது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவன் நரகத்துக்கு வருவான். அப்ப எப்போ கிறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் முதலாவது தியானித்தோம். பாவம் செய்கிறவருடைய பேர் கிறுக்கப்படுகிறது என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து தியானித்தோம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். இப்போ பாவம் செய்தா கிறுக்கப்பட்டது. அப்ப பாவத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் சாத்தானுக்குரியது. அவன் உலகத்தின் அதிபதி. அவனுக்குரிய இந்த உலகத்தை ஜெயிக்கிறவளாக நாம் வாழணும். எப்படி? உலக பாரம்பரியத்தை ஜெயிக்கணும். உலகத்தாரின் பேச்சு கேட்டு அதன்படி செய்யக்கூடாது, அதை ஜெயிக்கணும். மேல் அதிகாரிகளுக்கு விரோதமாக என்ன போராட்டம் பண்ணக்கூடாது, அதை ஜெயிக்கணும். உலக பிரகாரமான வஸ்திரங்களை உடுத்தி ஆடம்பரமாக இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கு யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க போறது என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, கஷ்டம்ன்றார். கவனமா கேளுங்க. ஐஸ்வர்யவான்கள் போக முடியாதுன்னு சொல்லல, அரிதுன்றார். ஆகவே வேதம் என்ன சொல்றது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனம். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. என்ன சொல்லுது வேதம்? ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. அப்ப சுய புத்தி என்ன சொல்லும்? ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று சொல்லும். கவனமா கேட்டுங்க. சுய புத்தி ஐஸ்வர்யன் ஆகணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய அதை வாங்கணும், இதை வாங்கணும், பணம் சம்பாதிச்சு இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சுய புத்தி சொல்லும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாது. ஏன் இப்படி சொன்னாரு? ஏன் இப்படி வேதம் சொல்லுது? சுய புத்தி சொல்லும், நீ ஐஸ்வர்யனாகு, நல்லா சம்பாதி, நிறைய அதை வாங்க, இதை வாங்க, இப்படி வாங்க, இப்படிலாம் இரு அப்படின்னு சுய புத்தி சொல்லும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியில சாஞ்சிடாத, ஐஸ்வர்யவானவன் நீ பிரயாசப்படாது. ஏன் அப்படி சொல்லுது? இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம். ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லல அவரு. ஐஸ்வர்யவான்கள் ஆகிய, ஐஸ்வர்யங்கள் ஆனீங்கல்ல, உங்களுக்கு ஐயோன்று. ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்ல வரல, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய, ஐஸ்வர்யவான் ஆகணும்னு நினைச்சு ஐஸ்வர்யவான் ஆகினீங்கல்ல, உங்களுக்கு ஐயோ. ஏன் ஐயோ? உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. அவ்வளவுதான், இங்கே முடிஞ்சு போச்சு. இங்கே முடிஞ்சு போச்சு. ஏன்? ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி அவங்க ஆக பிரயாசப்பட்டாங்க. ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி பிரயாசப்பட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கல, இவங்களே ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுது, நீ ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதே. ஏன்? உன் சுய புத்தியிலே சாயாதே.
அப்போ சுய புத்தி என்ன சொல்லுவோம்? ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீ ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதே. அப்படி பிரயாசப்பட்டால் உன் ஆறுதலை அடைந்து இங்கே தீர்ந்தாயிடுச்சு. இங்கே ஆறுதல் முடிஞ்சு போச்சு, அங்க மேலே இல்லை அப்படின்றாரு. நாம ஐஸ்வர்யம் ஆகணும், இப்படி என்ன பண்ணலாம், அப்படி என்ன பண்ணலாம், இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், எங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை. ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சார், நிச்சயம் ஐஸ்வர்யம் வரும். நான் அதை வேதத்தின்படி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன் ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று ஏன் சொல்றாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். லூக்கா 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய ஒண்ணா வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். சரி. அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் விலையேறப்பட்ட வஸ்திரமும் இரத்தாம்பரமும் உடுத்தி அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். சம்பிரமமாய் சுகபோகமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்தான். இப்ப அவன்கிட்ட பணம் இருக்குது, வாழ்ந்து போறாங்க. நமக்கு என்ன இல்ல. வேதம் என்ன சொல்லு பாருங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்தான். சரியா? வாசிப்போம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். சரி. அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. என்னவா? ஒரு லாசருன்னு ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்துன்னு இருக்கு. ஆங்கிலத்துல படுத்தே கிடந்தான் இருக்கு. சோ படுத்திருக்கிறான். வாசிக்க. அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். இப்போ அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே, அப்படின்னா என்ன? சாப்பிட்டு போக வச்சு இவைகளினாலே தன் பசியை ஆற்ற மனதாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அவனுடைய ஸ்டேஜ் அவ்வளவுதான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ரெண்டு பேருடைய அடக்கத்திலே பெரிய பெரிய மாறுதல். இந்த ஏழை லாசர் செத்து போறான். அவனோ பருக்கள் நிறைந்தவனா இருந்து செத்து போறான். அவனை தூக்கிட்டு போய் ஆபிரகாம் மடியில கொண்டு விட்டுட்டாங்க. இந்த ஐஸ்வர்யவான் சாகுறான். அவனை ஜனங்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள். இப்ப நடப்பதை பார்ப்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையோ அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். போதும். என்ன சொல் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி போவதற்கு முன்பு பாதாளமும் பரதீசும் பக்கத்துல. ஆனா போக முடியாது. ஆனா பார்க்கலாம். பாதாளம் என்பது அக்னி ஜுவாலை உள்ள இடம். அதை நம்ம பின்னால வாசிக்கிறோம். பரதீசுங்கிறது இளைப்பாறுகிற இடம். இந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறதை இந்த ஐஸ்வர்யவான் காண்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். என்ன சொல்றான்? ஆபிரகாமை பார்த்து, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசருவின் விரல் நுனியினால ஒரு சொட்டு தண்ணிய எனக்கு நான் தரும்படிக்கு உங்களை கேட்கிறேன். அவனை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்களேன். இந்த அக்னி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேன். அப்படியானால் பாதாளத்திலே அக்னி ஜுவாலை தான் உண்டு. நரகம் என்பது அக்னி கடல். பரிசுத்தவான்கள் மரித்தால்
பரதீஸ் போறாங்க. பரதீஸ்ல ரெஸ்ட். அதுக்கப்புறம் நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் பரலோகம். ஆனால் பாவம் செய்தவனோ தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவனுடைய வழியை விட்டு விலகி வாழ்ந்தவனோ இறந்து போனால் பாதாளம் போகிறான். அங்கே அக்கினி ஜுவாலை. நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் நரகம் என்கிற அக்கினி கடலுக்கு போறாங்க. நல்ல கவனமா கேட்டுங்க. சரி, இவன் பாதாளத்தில் வேதப்படும் போது என்ன சொல்றான்? என் தகப்பனாகிய ஆபிரகாமே, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, இந்த அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறேனே, லாசருடைய விரல் நுனியினால் ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவோ அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். என்னாச்சு சொல்றான் பாருங்க. மகனே அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள? தகப்பன் பிள்ளை. ஆனால் ஆபிரகாம் இவனை பெற்றெடுக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். இவன் ஒரு விசுவாசி. இவன் ஒரு விசுவாசி. இந்த விசுவாசி ஏன் உள்ள போனான்னு ஆபிரகாம் சொல்றாரு, பூமியிலே எல்லாவற்றையும் அனுபவித்தாய், எல்லாவற்றையும் அனுபவித்தாய். ஆறுதல் அடைஞ்சாச்சுப்பா, அங்கே அடைஞ்சிட்ட. இதத்தான் சொன்னார் இயேசு. ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதீர்கள், ஐஸ்வர்யங்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ. இயேசு அப்படிதான் சொல்றாரு. ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்கே ஆறுதல் முடிஞ்சு போச்சு, அங்க போக முடியாதுங்க. நல்லா கவனிச்சுங்க. அதனாலதான் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னார். அப்படியானால் ஐஸ்வர்யங்கள் ஆகி ஆடம்பரமாய் வாழுகிறவன் பெயர் கிறுக்கப்பட்டுவிடும். ஐஸ்வர்யவான்கள் பெயரெல்லாம் கிறுக்கப்பட்டு நான் சொல்ல வரல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆபிரகாம் பெயரெல்லாம் கிறுக்கப்படல, யாக்கோபு ஈசாக்கு பெயரெல்லாம் கிறுக்கப்படல. அவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்கள், ஆனால் அவங்க பெயரெல்லாம் கிறுக்கப்படல. ஆனால் இவன் பேர் ஏன் கிறுக்கப்பட்டுருச்சு? இவன் என் பாதாளத்துக்கு போனா ஆடம்பரமாய் பூமியிலே எல்லாவற்றையும் அனுபவித்தாய், அனுபவித்தாய். பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. தயவு செய்து சொல்றேன், ஐஸ்வர்யவான் ஆகிவிடணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் ரூட்ல எல்லாம் என்னத்தையா பண்ணி பணத்தை சம்பாதிச்சாலும் கணக்கு போடாதீங்க. அப்படி கணக்கு நம்ம போட்டோம்னு வச்சுங்க, அந்த பணம் வந்த உடனே என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம், அதை வாங்கலாம், இதை ஆடம்பரமா வாழ சொல்லும். நம்ம இங்கே ஆறுதலை அடைந்து விடுவோம். இங்கே முடிஞ்சு போச்சு, மேல ஒண்ணுமே இல்லை, அங்க ஒண்ணுமே அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு தெரிஞ்ச பிறகும் எப்படா பணம் சம்பாதிக்கலாம், எந்த ரூட்ல போய் சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படி சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி பல வழிகளில் முயற்சி பண்ணி பார்க்கறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஐஸ்வர்யம் தானா வரும். ஏன் ஐஸ்வர்யம் வந்த உடனே ஆடம்பரமா வாழ்றாங்க பாத்தீங்களா? அங்கதான் ரிஸ்க், அங்கதான் ரிஸ்க். ஆடம்பரம்னா அவங்க ஆறுதலை அடைந்து தீர்ந்தாய்விட்டது. அப்ப அந்த ஆடம்பரத்தினால் தானே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதாவது ஆடம்பரம் சாத்தானுக்குரியது, அவனுடைய கேரக்டர். எளிமை இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர், எளிமை இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர். நீங்க என்ன கோடி கோடியா வச்சிருந்தாலும் எளிமையா வாழ்ந்த தப்பே இல்லை, அங்க பலனை அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் வந்தாலும் ஆடம்பரமா அப்படி வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி பண்ணணும், அப்படி வாழணும், நல்ல ட்ரெஸ் அதை வாங்கணும், இதை வாங்கணும், ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சோம்னா இங்கே ஆறுதல் அடைந்து தீர்ந்தாய்விட்டது, இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ இயேசு எளிமையானவர், சாத்தான் ஆடம்பர உள்ளவன். நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன சொல்றாரு சபைக்கு?
உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கும்படி நான் நியமித்திருக்கிறபடினாலே தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ சபைய ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்தி விடணும், அவருடைய கை பிடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் சபை நடத்துறார். ஆனா என்ன நடக்குது? அடுத்த வருஷம் சொல்றாரு, ஆகிலோ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதோ கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஓஹோ, என்ன சொல்றார்? சபைக்கு தான் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கொண்டு போய் நிறுத்தலான்னு ஆசைப்படுறேன். ஆனால் சர்ப்பமானது ஏவாளை தந்திரமாய் வஞ்சித்தது போல உங்கள் மனதும் வஞ்சிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன். சர்ப்பம் ஏவாளை எப்படி தந்திரமா வஞ்சித்து அந்த பழத்தை புசிக்க வச்சதோ அப்படியே உங்க மனசையும் தந்திரமா மாத்திவானோ. இவர் என்ன எண்ணி சபை நடத்துறாரு? கற்புள்ள கன்னிகையாக கொண்டு போய் நிறுத்திடணும்னு. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? தான் உங்களை தந்திரமா மாத்திருவான். எப்படி மாத்துவான்? எப்படிங்க மாத்திர முடியும்? அதுதான் தமிழ்ல அப்படி இல்லை, ஆங்கில your minds should be corrupted from the simplicity that is in Christ இருக்கு. என்ன சொல்றது பாருங்க, your minds should be corrupted from the simplicity that is in Christ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவில் உள்ள எளிமையிலிருந்து உங்கள் மனதை விலக்கி விடுவானோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன். அப்போ கற்புள்ள கன்னிகையாய் அவரிடத்துல நிறுத்தணும் எதிர்மறையாய் சாத்தான் என்ன செய்யலான்னு பாக்குறான்? ஆடம்பரமா மாத்தலாம் பாக்குறான். நான் சிம்பிளிசிட்டியை விட்டுட்டு ஆடம்பரமா வாழு, நீதான் தேவடைய பிள்ளையாச்ச, நீதான் நான் வசதியா இருக்கிறதில்ல, நல்ல வாழு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்திரத்தினாலே அவன் மனசை மயக்கிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது பாத்துறாரு. ஏன்னா இயேசு எளிமையானவர். நல்ல கவனிச்சுக்க, அதெல்லாம் அப்படிதான் இருக்குது ஆங்கிலத்தில். யுவர் மைண்ட் ஷுட் பி கரப்டட் ஃப்ரம் தி சிம்பிளிசிட்டி தட் இஸ் இன் கிரைஸ்ட். அவர் சிம்பிளானவர். ஓகே. ஆனா சாத்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஏனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. ஓ, என்ன சொல்றது? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு இருக்குது தமிழ்ல. ஆங்கிலத்துல ஓ லூசிபர் அப்படின்னு இருக்குது. பேர் லூசிபர். அவனை பார்த்து சொல்ற, நீ விழ வெட்டப்பட்டாயே. எதுனால இப்படி விழ வந்தான்? 11வது வசனம். உன் ஆடம்பரமோ உன் வாத்தியங்களின் முழக்கமோ பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. உன் ஆடம்பரம். சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு நினைக்கிறான்? ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறான். கவனமா கேட்டுங்க, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறான். ஐஸ்வர்யம் தப்பே கிடையாது. ஆனால் ஐஸ்வர்யவன்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. ஏன் நீங்க ஆடம்பரமா வாழ்றீங்க? நீங்க அப்படி இப்படி அதை வாங்கி இதை வாங்கி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி வாங்கி இப்படி வாங்கி நல்ல என்கிட்ட பணம் இருக்குதுன்னு அப்படி ஆடம்பரமா, அந்த ஆடம்பரம் தான் பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடுச்சு. இன்னும் வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். எங்க? பாதாளத்துக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன் ஜனங்கள் அறிவு இல்லாதனால.
தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாதனால பாதாளத்துக்கு சிறைப்பட்டு போகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். ஐயோ, நல்ல ஏன் ஜனங்கள் தான் கனம் உள்ளவர்கள், நல்ல வசதி உள்ளவர்கள், நல்ல வாய்ப்பு உள்ளவர்கள், எல்லாருக்கும் மத்தியில கனம் பெற்றவர்கள். அவர்கள் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போய்விட்டார்கள். சாப்பாடு கூட இல்ல. அவர்களுடைய திரளான கூட்டத்தார், அவர்களின் திரளான கூட்டத்தார், எவர்களின் திரளான கூட்டத்தார்? என் ஜனத்தில் உள்ள திரளான கூட்டத்தார். கவனமா கேட்டுங்க. என் ஜனத்தில் உள்ள திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அடையடே, பட்டினியா வேற இருக்கிறானா? நாக்கும் வறண்டு போச்சான். ஐஸ்வர்யவானுக்கு நாக்கு வறண்டுதான்னு சொன்னான். என் நாக்கு வறண்டு போச்சு, தண்ணி தொட்டு தாங்கன்னு சொன்னானா? நாக்கு வறண்டு போச்சு. சாப்பாட்டுக்கும் வழி இல்ல, தண்ணிக்கும் வழி இல்ல. யாருடைய ஜனங்களுக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு. அவங்க என்ன ஆனாங்க? சிறைப்பட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வழி இல்ல, தண்ணிக்கும் வழி இல்ல. என் ஜனங்கள் அறிவில்லாம இப்படி ஆயிட்டாங்களே. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அதி நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்களின் மகிமை என்னன்னா, அவங்க இந்த உலகத்துல இதுதான் நமக்கு பெருசு, இப்படி வாழணும் அப்படி வாழணும் சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆடம்பரமா வாழ்ந்தாங்கல்ல, மகிமையெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அந்த மகிமையும் அவர்களின் திரள் கூட்டமும் அவர்களின் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். எதற்குள் இறங்கி போவார்கள்? பாதாளத்திற்குள். புரிஞ்சுங்களா? ஆனா யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனங்க. தேவனுடைய ஜனங்க அதற்குள் இறங்கி போயிட்டாங்க. திரளான கூட்டத்தான்றாரு. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று அவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்த போதிலும் எப்படி வாழ்ந்துட்டாங்க? ஆடம்பரமா வாழ்ந்துட்டாங்க. ஆடம்பரத்தின் நிமித்தமாக பாதாளத்துக்கு போக வேண்டியது. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சுங்க. இதனாலதான் சொன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் போக மாட்டாங்கன்னு சொல்ல, அரிதுன்னு தான் சொன்னாரு. அப்படியானால் ஐஸ்வர்யவான்கள் ஆடம்பரமாய் வாழ்வார்கள். ஆனால் அது சாத்தானுடைய கேரக்டர். ஆடம்பரமா வாழ வச்சிடலாம். அதனால அவங்க பேரு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அடிக்கப்பட்டு போய் விடுகிறது. இன்னைக்கு அதை பற்றி கவலையப்படல இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யங்கள் ஆகிய ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லல, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து திந்தாயிற்று. அப்ப நாம ஐஸ்வர்யன் ஆயிரணும், இப்படி பண்ணி அப்படி பண்ண, அதை பண்ணி இதை பண்ணி, இப்படி ஆயிரணும்னு சொல்லி அது மாதிரிலாம் கணக்கு போட்டு ஐஸ்வர்யன் ஆகி இப்படி வாழலாம், எப்படி ஆடம்பரமா வாழலாம், இப்படி எல்லாம் வாழும்போதுதான் அவருடைய ஜனங்கள் இங்க எல்லாவற்றையும் அனுபவிச்சிடறாங்க. அதுக்கு மேல அங்க பேர் கிறுக்கப்பட்டு போனதுனால நரகத்துக்கு போறாங்க. இந்த இடத்தை வாங்குறதுக்கு முன்னால உள்ளகரத்துல உள்ள சர்ச்சில் உள்ள ஒரு விசுவாசி என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர், ரெட் ஹில்ஸ் பக்கத்துல பிளாட் போட்டு விட்டுக்கிறாங்களாம். நம்மகிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, அதுல ஒண்ணு செய்வோம், சர்ச் பணத்துல ஒரு 2 பிளாட் வாங்கிடுவோம். ஒருவேளை நமக்கு சரியான இடத்துல, பூந்தமல்ல எங்கேயாவது சரியான இடத்துல ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அதை வித்துட்டா அப்ப நிறைய விலைக்கு விற்கலாம். அதை வித்து இங்க போடலாம். இது யார் கணக்கு? அந்த பிரதர் நமக்கு கணக்கு சொல்லி தெரியாது. நான் சொன்னேன், இந்த கணக்கெல்லாம் அவருக்கு ஒத்து வராது. எப்ப வேணுமோ அப்போ நமக்கு எல்லாத்தையும் தர போறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் அங்க போய் 2 பிளாட் வாங்கிட்டாரு. அவருக்கு நல்ல வசதி இருக்குது, நல்ல வசதி உள்ளவர். ஆனால் அங்க போய் 2 பிளாட் வாங்கிட்டாரு. திடீர்னு கவர்மெண்ட் அந்த இடம் கவர்மெண்ட்டுக்குரியதுன்னு எல்லாத்தையும் எடுத்துருச்சு. எல்லாமே போச்சு, உள்ளது போச்சு, நுள்ளக்கண்ணான மாதிரி எல்லாமே போச்சு. இப்ப அவர் காசெல்லாம் போச்ச. நானும் போட்டிருந்தேன்னா இவர் சொன்னாருன்னு
எப்படியோ குறுக்கோழிய பெரிய பணக்காரனா எல்லாம் அதை வித்தா நமக்கு நிறைய வரும், நிறைய வந்த இதை வாங்கி போட்டுடலாம், அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லலாம் நினைச்சு ஐஸ்வர்யன் ஆகணும்னு சொல்லி எப்படியோ இப்படி அப்படின்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்கலாம்னு பாக்குறாங்க. எத்தனை பேர் சீட்டு போடுறீங்க? சீட்டு சீட்டு என்ன சீட்டு? ஏழை சீட்டா தள்ளு சீட்டா? இந்த பாருங்க, சீட்டு போட்டு ஐஸ்வர்யம் ஆகலாம் பிரயாசப்படாதீங்க. சீட்டு போடுறதே தப்பு. ஏன்னு சொல்றீங்க கேக்குறீங்களா? நீங்க சீட்டு போட்டீங்கன்னு வச்சுங்க, 1 லட்சம் ரூபாய் சீட்டுங்க, 10,000 ரூபாய் கட்டணும். 10,000 ரூபாய் கட்டணும். நீங்க 3ஆவது சீட்டு எடுக்கிறீங்க 70,000க்கு. நீங்க 70,000 எடுத்த பிறகு 7 சீட்டு இருக்கு, அத்தனைக்கும் நீங்க கடன்காரன் தானே. 3ஆவது சீட்ல நீங்க எடுத்த பிறகு கடன்காரன் தானங்க 7 சீட்டுக்கு. எப்படி கடன்காரன் இயேசு வந்தா போவான்? எப்படி கடன்காரன்? அதனால்தான் பாஸ்டர் நான் இடையில எடுக்கவே மாட்டேன், கடைசியில் எடுத்து. ஐயோ, கடைசியில் எடுத்தா இந்த 9 சீட்டுக்கும் இந்த தள்ளுன்னு உங்களை தள்ளு, அது எப்படி உங்களுக்கு வரலாம்? எவன் காசோ உங்களுக்கு எப்படி வரலாம்? 3ஆவது சீட்டுல ஒருத்தன் எடுக்கிறான், எத்தனைக்கு? 60,000க்கு எடுக்கிறான், மீதி 40,000 10 வரைக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க, அப்படிதானா? அவன் காசுங்க, அவன் காசு, அது எப்படி உங்களுக்கு வரலாம்? அவன் காசு உங்களுக்கு எப்படிங்க வரலாம்? தனக்குரியது அல்லாத தனக்கா சேர்த்துக் கொள்வதற்கு ஐயோன்னு இருக்கு. இன்னைக்கு அறியாமைனால, அதாவது அறியாமைன்னு சொல்ல மாட்டேன், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதெல்லாம் நம்ம கணக்கு. ஏங்க நமக்கு கணக்கு. அதான் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாது, உங்களை ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிட்டு. நம்மளா பிரயாசப்படக்கூடாதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அதுல பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம். பார்த்துட்டு இங்க ஷேர் மார்க்கெட் இங்க வருது, அப்ப இதுல போடு, அதுல போடு, இப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பணக்காரனாக இருக்கு ரொம்ப பேர் இன்னைக்கு உலகத்துல பிரயாசப்படுறாங்க. இருந்த இடத்துல சம்பாதிச்சு போயிடலான்னு. சரி, சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று நீங்க பிரயாசப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தில். நீங்க ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பிரயாசப்பட்டால், நான் சொல்லல, வேதம் சொல்லுது, அவர்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாச்சு. ஏன் அவங்க இங்கே ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறாங்க? இந்த உலகத்துல அப்படி இப்படின்னு சொல்லி அதை வாங்கி இதை வாங்கி ஆடம்பரமா இருக்கணும்னு சொல்லி அப்படி நினைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்றதுன்னா, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். சுகபோகமாய் உயிரோட செத்தவள். என்ன சொல்லுது பாருங்க, சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தவள். அப்படின்னா சொன்ன உயிருள்ள பெயர் பெற்றும் தேவன் பார்வையில செத்தவள், தேவன் பார்வையில செத்தவள். நாபாலுக்கு இருதயம் செத்து போச்சான், இருதயம் செத்து போச்சான். ஆனால் 10 நாள் கழிச்சுதான் மொத்தத்தில் அவன் சாகுறான்னு வேதம் சொல்லுது. இப்ப சுகபோகமாய் ஆடம்பரமா வாழ்ந்துடணும். நம்ம கிட்ட பணம் இருக்குதுங்க, அதனால அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி வாங்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும், இப்ப அனுபவிக்காம நம்ம எப்ப அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது சுகபோகமா வாழ்றாங்கன்னு அர்த்தம். அப்படி அனுபவித்தால் வேதம் சொல்லுது, அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றும் செத்தவர்கள் என்று சொல்லி. இது கடைசி நாட்கள் வந்திருக்கிறோங்க. கடைசி நாட்கள் சாத்தான் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து அடிச்சிடும். இது அவன் பிளான். அதனாலதான் பாவம் செய்ய வச்சான், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போக வச்சான். இப்போ ஐஸ்வர்யம் ஆக்கணும்னு பிரயாசப்படுறான். வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 4வது வசனம். துரோகிகளாயோ துணிகரம் உள்ளவர்களாயோ இருமாப்புள்ளவர்களாயோ தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். என்னமா? தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பர். எப்போ? கடைசி நாட்கள்ல. தேவனுக்கு பிரியமா இருக்கிறத விட நம்ம சுகபோகமா வாழணுங்க. ஆனா வேதம் சொல்லுவாங்க, இப்போ இப்படி நான் கேக்குறேன், சுகபோகத்துக்கு எதிர்மறைவான்னு தேவனுக்கு பிரியமா இருப்பது. தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு எதிர்மறை வார்த்தை என்ன? சுகபோகமாய் வாழுகிறது.
இப்போ நீங்களும் நானும் பணத்தை அப்படி இப்படி நாங்க அந்த வழியில இந்த வழியில எப்படியோ சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்ந்து நம்ம சுகபோகமாய் வாழ்ந்தோம்னு சொன்னா இது கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். சாத்தான் நம்மள சுகபோகமா வாழ வைக்கிறான், ஆடம்பரமா வாழ வைக்கிறான். பேருக்கு இருக்கப்பட்டுமைங்கிற எண்ணெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லைங்க. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். எப்படி எந்த ரூட்ல போனாலும் சரி, அது ஷார்ட்கட்டோ இது கரெக்டான வழியோ எப்படியோ ஒண்ணு பணத்தை சம்பாதிச்சு நம்ம ஆடம்பரம் வாழ்ந்துடணும். நோ பிரதர், நோ சிஸ்டர். அந்த ஆடம்பரத்தினால்தான் கிரிக்கிறார். அவன் ஐஸ்வர்யவான் பேருக்கு இருக்கப்பட்டுருச்சுல்ல, பாதாவது போயிட்டான்ல. ஏன் போனான்? ஆடம்பரமா வாழ்ந்துட்டான். ஆனா அவனுக்கு பணம் இல்லாம கடன் வாங்கி ஆடம்பரமா வாழல. அவன் ஏற்கனவே பணக்காரன். அப்படி பணக்காரன் இருந்து ஆடம்பரம் ஆகிட்டான். ஆகவே நீங்களும் நானும் ஆடம்பரமாய் வாழும்போது, உலக பிரகாரமான ஆடம்பரமாய் வாழும்போது கிரிக்கிறவர், சுகபோகமாய் வாழும்போது வேதம் என்ன சொல்வாங்க? இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். இயேசு சொல்கிறாருங்க, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை, பணத்தை சொல்லல அவரு, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். வெள்ளி பொண்ணு விலை வந்த இதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களே, இது மாதிரி பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. அங்க எது அது என்ன பண்ணுமா? பூச்சியும் துருவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படின்னா ஆபத்து. அவங்களுக்கு பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆபத்து. ஆஹா, இங்க இருக்குதா, இங்க பவுன் வச்சிருக்காங்க, வெள்ளி வச்சிருக்காங்க, பட்டு புடவெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போட்டு திருட வர்றான். இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். இதத்தான் யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு, கடைசி நாட்கள்ல நீங்க தேவனுக்கு பிரியமா இந்த சுகபோகமா பிரியமா மாறினீங்களே அப்படின்னு பவுல் சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, 5வது அதிகாரம் 1வது வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஆகா, திருடர் கன்னமிட்டு திருடுவார்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை குறித்து அலறி அருங்கள். ஐஸ்வர்யம் அதாவது என்ன சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. ஓஹோ, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போ. எந்த வஸ்திரம் பொட்டு அரிக்கும்? பட்டுப்படவை தான் பொட்டு அரிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் பட்டு பட்டு வாங்கிருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு பூச்சி அதை பிடிக்கும்னாரு. ஏசு சொன்னாரா? துரு பிடிக்கணும்னு சொன்னாரா? உங்கள் பொக்கிஷங்களை சேர்க்காதீங்க, பூமியில உங்கள் பொக்கிஷங்களை சேர்க்காதீங்க. இங்க என்ன பண்ணும்? துரு பிடிக்கும். அதோடு மாத்திரம் இல்ல, பூச்சியும் அதை சின்னும். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். சரி, இப்ப வாசிங்க 3வது வசனம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னி போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை, இதுதான் சொன்னார் ஆண்டவர். இங்க சேர்க்காதீங்க, பூச்சி பிடிக்கும், பொட்டு அரிக்கும், மாமிசத்தை தின்னு அரிப்ப கவனிச்சுங்க. அப்போ நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த பொண்ணு வெள்ளி இந்த பட்டு இதெல்லாம் சேர்த்து 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 வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, கொள்ளக்காரன் அங்கதான் வருவான், கொள்ளக்காரன் அங்கதான் வருவான். பல நேரங்கள்ல நம்ம என்னன்னு தெரியாமல எல்லாம் சேர்த்து இப்படி ஆடம்பரமா இருக்கலாம் நினைப்போம். இவங்களுக்கு ஆபத்துங்கிறது புரியல. நான் புரியுற மாதிரி சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால தாம்பரத்துக்கு பக்கத்துல அப்பதான் அந்த ஏரியா டெவலப் ஆக போகுது. ஒரு வீடு, குடிசை வீடு, பக்கத்துல பெரிய வீட்டுல போய் கொள்ளை அடிச்சிட்டானுங்க. கொள்ளை அடிச்சுட்டு வந்தவனுங்க அப்போ இந்த டிவிலாம் அந்த நாட்கள்ல ரேர். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குடிசையில
டிவி ஆண்டனா இருக்கிற மாதிரி அவன் பார்த்துட்டான். அடைய அப்போ நல்ல வசதி தான் இருக்கும்போதுன்னு உள்ள போயிட்டான். திருடனுக்கு உள்ள போயிட்டானுங்க. உள்ள போனா அது ஒரு குடிசை. அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. அந்த குழந்தை சொல்லுது, அண்ணே எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லைண்ணே, நீங்க ஏதாவது கொடுத்துட்டு போனுங்க அப்படின்னு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத டிவி எதுக்கு உனக்கு? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்புறம் எங்க டிவி வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த குழந்தை கேட்டதுக்காக கையில பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். அப்படின்னா அங்க டிவி இருக்குது, அப்ப கொஞ்சம் வசதியா இருப்பாங்கன்னு நினைச்சிருக்கான்ல. அப்ப எங்க வசதியா இருக்கிறாங்களோ அவங்க கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி தான் நினைப்பான். கவனமா கேட்டுங்க. அதனாலதான் திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். உங்கள் வெள்ளியும் பொண்ணும் துருபிடிக்கும். இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னார் அது மாம்சத்தை தின்னும். இப்போ கடைசியிலையும் சொல்லி இருக்குது. யாக்கோபும் சொல்றாரு உங்கள் மாம்சத்தை தின்னும். அது என்ன உங்களுக்கு அந்த துரு உங்களுக்கு ரொம்ப சாட்சியாயிரும். 5வது வசனம் படிங்க பாப்போம். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுக போகத்தில் உழண்டீர்கள். கொளுத்தவரை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். ஓஹோ, பூமியிலே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நல்ல ஜாலியா இருந்தீங்கப்பா. பூமியிலே நீங்க கொளுத்ததை அடிச்சு ஜாலியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ தயவுசெய்து சொல்றேன், நமக்குள்ள பணத்துக்கு மேல ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. ஐஸ்வர்யம் வந்தா சரி, அவரா தந்தாருன்னா அதுல ஒரு குறை வராது இப்படின்னு சொல்றேன். வேதம் சொல்றது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். போதும். என்ன சொல்லு பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்துக்கு மேல ஆசை இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். விசுவாசத்தை விட்டு விலக செஞ்சிடும். வர வேண்டியது நமக்கு பணம், அதுக்கு போய் சொன்னா என்ன, திருநா என்ன, என்னமா இதை தூக்கி அதை போட்டான்னா, அப்படி தூக்கி இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி நம்மள எந்த வேலையும் செய்ய வச்சிடும். பணத்துக்கு மேல ஆசை இருந்துச்சுன்னா எல்லா தீமைக்கும் அதை செஞ்சிடும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து. அவன் கையில தான் கேஷ்பேக்கே இருக்கு. இருக்குது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு இந்த பண ஆசை? எதுக்கு அவனுக்கு பண ஆசை? அவர் போறேன்றாரு, அவரை வச்சு அவர் சம்பாதிக்கலாம்ல. அந்த எண்ணத்துலதான் அவன் சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி காரியம் செஞ்சான். எங்க முடிஞ்சிச்சா இல்லையே? தூக்கி தேவாலயத்துல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நாண்டுகிட்டா செத்தான். விசுவாசம் அவுட் மட்டும் இல்லையே, ஆளே அவுட்டு. அவன் விசுவாசம் மட்டும் அவுட் ஆகல, ஆளே அவுட்டு. ஏன்? பணத்துக்கு மேல ஆசை. இன்னும் சொல்றேன், அனனியா சப்பிராள்னு சொல்லி 2 விசுவாசிகள், கணவன் மனைவி. அவங்க முதல் சபையில, ஆரம்ப சபையில தேவனுக்கு உரியவர்களாய் கர்த்தருக்கு என்று சொல்லி உத்தமமாய் தன்னை அர்ப்பணித்து வந்தவர்கள். அதிலே தங்கள் ஆஸ்தியை விற்று, அநேகர் நிலங்களையும் ஆஸ்தியை விற்று அப்போஸ்தலர் இடத்துல கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க. இந்த சூழ்நிலையில அனனியாவும் சப்பிராலும் கூட ரைட் நம்ம வித்து கொடுத்துடலாம்னு பிளான் போட்டாங்க. ஆனால் பிளான் கையில பணம் வந்த உடனே மாற்றம் அடையுது. கையில பணம் வந்த உடனே மாறுதல் வருது. மனைவி அறிய ஒரு கிரயத்தை வஞ்சித்து மீதிய அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வைக்கிறான். உடனே பேதுரு கேட்கிறான், ஏய், பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவ்வளவுதான் கேட்டான். ஸ்பாட்ல அவுட்டுங்க. எங்க பணத்துக்கு மேல ஆசை. அவன் சொல்றான், நீ விற்கும் முன்னாலே அது உங்ககிட்ட தான் வந்துச்சு, வித்த பிறகு அது உங்ககிட்ட தானே பாருச்சு, அதையா நீ மாத்திக்கிற? என்னமோ மொத்தமா கொண்டு கொடுக்குற மாதிரி சொல்றிய, மொத்தமா கொண்டு கொடுக்குற மாதிரி காமிக்கிறிய. ஏன் இந்த பாவம்? ஏன் இந்த பொய் சொல்ற? எங்க பணத்துக்கு மேல ஆசைப்படுறோம், பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. பொய்யெல்லாம் சாதாரணமா சொல்லுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம்.
இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஐஸ்வர்யங்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதீர்கள். ஏன்? ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. இப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லி பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். என்னவா? நாம ஐஸ்வர்யன் ஆனால் ஆறுதல் அடைஞ்சிடும். ஆனால் இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எங்கிருந்து பொத்துனான்னு போடுவார். ஆனா அதுல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. என கொடுக்கிறது கர்த்தர். ஆனால் ஐஸ்வர்யங்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள் ஐஸ்வர்யத்தை தானாக சம்பாதிக்கிறவர்கள். ஆனால் தேவனால் உண்டான ஆசீர்வாதம் அவரே தருகிறது. அதுல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. நான் உதாரணத்தோடு கூட உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன், விளக்கமா சொல்றேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சரி, என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து, ஆண்டவரே உன் இனத்தை ஜனத்தை எல்லாரையும் விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எங்க இவன் ஆசீர்வதிப்பீங்களான்னு கேட்கவே இல்லைங்க. ஆசீர்வதிப்பீங்களான்னு கேட்கவே இல்லை. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இப்ப ஆண்டவரே எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வேணும், இவ்வளவு கேட்டான். இப்ப அவர் ஆசீர்வதி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எப்படி ஐஸ்வர்யத்தை வருதுன்னு பாருங்களேன். 13வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கோ ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாத இருந்தது. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்குது? பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதம். ஆண்டவர் தான் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இவன் சம்பாதிச்சு வந்திருந்தா கூட இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்காது. கர்த்தர் ஆசீர்வதித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை வராது. இப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவர் தான் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னார். இப்ப ஆசீர்வாதம் எப்படி வந்திருக்குது? பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதம். கவனமா கேட்டுங்க, ஐஸ்வர்யம். சரியா? இப்ப 14வது அதிகாரத்துல எல்லாம் எடுத்து வச்சுங்க. 14ஆம் அதிகாரம். இப்போ லோத்து வந்து சோதோம் பட்டணத்துல இருக்கிறான். சோதோம் குமார பட்டணம், அந்த பட்டணத்துல இருக்கிறான். அந்த பட்டணத்துல இருக்கும்போது எதிரி ராஜா வந்து இந்த சோதோம் குமார பட்டணத்தை பிடிச்சு அதில் உள்ள பொருட்கள், அடுத்தது இந்த லோத்தினுடைய குடும்பம், பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. சோதோம் பட்டணத்து ராஜாவா இருக்கட்டும், குமாரா பட்டணத்து ராஜாவா இருக்கட்டும், அவங்களால ஜெயிக்கவே முடியல. அவங்க எதிரி ராஜாக்களை ஜெயிக்க முடியல. அவங்க மொத்தத்துல வந்து எல்லா பொருட்களையும் புடிச்சு போயிட்டாங்க. லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் புடிச்சு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஒருத்தன் வந்து ஓடி வந்து சொல்றான், யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட, ஐயா இப்படி கொண்டு போயிட்டாங்கன்னு. உடனே 318 வேலைக்காரங்களை கையில வச்சிருக்கிறான் ஆபிரகாம். அவன் கூட்டிட்டு போறான் பாருங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்களை மீட்டுட்டு வர்றான். எல்லா பொருட்களை மீட்டுட்டு வர்றான். லோத்து அவன் குடும்பத்தை மீட்டுட்டு வர்றான், ஜனங்களையும் மீட்டுட்டு வர்றான். இவங்க கொள்ளையடிச்சு போன எல்லா பொருட்களையும் மீட்டுட்டு வர்றான். கவனமா கேட்டுங்க, எல்லா பொருட்களையும் மீட்டுட்டு வர்றான். இப்படி மீட்டு வரும்போது அந்த சோதோம் ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 21 to 23. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். என்ன சொல்றான்? 318 பேரை வச்சு இவ்வளவு அடிச்சு காலி பண்ணி இவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்தீங்களே, அப்படின்னா எனக்கு இந்த ஆட்களை மட்டும் கொடுத்துருங்க. நீங்க அங்கிருந்து கொள்ளையடிச்சு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த பொருளெல்லாம் நீங்க கொண்டு போங்கன்றான். அந்த பொருளெல்லாம் நீங்க கொண்டு போங்கன்றான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும்
பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாது ஒன்றை ஆகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அவ்வளவுதான். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அப்பா, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சொல்லுறதுக்கு ஒரு சரடு கூட எடுக்கணும். அப்படி எடுத்து கடைசி என்ன சொல்லுவ? ஆபிரகாம் ஐஸ்வர்யன் ஆக்கினதே நான் தான். அப்படிதானே? எனக்கு உன் சரடு கூட வேணாப்பா, ஒண்ணும் வேணாப்பா. நான் வானத்துக்கு நேர கையை நீட்டுறேன். ஏன்னா அவர் எனக்கு தர வல்லவர், அவர் எனக்கு தர வல்லவர். இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை தந்தது யாரு? கர்த்தர். எனக்கு அவர் தர வல்லவர் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்திட்டான். அப்படின்னா தேவன் தான் ஐஸ்வர்யத்தை தரணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் இங்கேயும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சவனால நினைக்கல. இப்ப நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். இப்ப ஆபிரகாம் குறித்து இயேசு என்ன சொல்றார்? இப்ப ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு? பூமி தாங்க கூடாத ஆசை இருக்கு. சரிதானா? இப்ப அவன் எங்கும் போயிருக்க கூடாது. ஆக்சுவலா ஐஸ்வர்யங்கள் போகிறது அரிதுன்னு அவன் போயிருக்க முடியாது. ஆனா இயேசு சொல்றார் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் ஆபிரகாமையோ ஈசாக்கையோ யாக்கோபையோ சகல தீர்க்கதரிசிகளையோ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவோ உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது இவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எங்க இருப்பாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். அப்ப இயேசுவே சொல்றாரா? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்னு சொன்னாரா? ஆனா பெரிய கோடீஸ்வரங்களாச்சே, பூமி தாங்க கூடாத ஆஸ்தியாச்சே. அப்படின்னா இவங்க எப்படிங்க அங்க போனாங்க? இவங்க எப்படி போனாங்க? இவங்க மாதிரி எல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஆள் தரையில பதியாது, இஷ்டத்துக்கு வாழ்ந்துருவோம். அந்த ஐஸ்வர்யம் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டே எப்படியோ வாழ்ந்துட்டு போயிட்டான். பூமி தாங்க கூடாத ஆசையை ஆண்டவர் தான் தந்தாரு. இவன் சொல்ற, ராஜா சொல்றான், உனக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா. நோ, ராஜா என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு என் கையை மேல உயர்த்துறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், எனக்கு வேணவே வேணாப்பா அப்படின்ட்டான். அப்படின்னா இவனும் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்யவான், பூமி தாங்க கூடாத ஆஸ்தி வச்சிருக்கிறான். ஆனா அவனோ அவன் மகனோ பேரனோ பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு இயேசுதான் சொல்றார், இயேசுதான் சொல்றார். அப்படியானால் இந்த ஐஸ்வர்யமான ஆபிரகாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனான் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். நமக்கு கொஞ்சம் பணம் வந்து என்ன பண்ணிடுவோம்? ரூம் 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 ரூமா போட்டு போட்டாவது கட்டி போடுவோம். இவன் எப்படி வாழ்ந்திருக்கான்? பரதேசி போல கூடாரங்களிலே கூடியிருந்தான். யாரோட? ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும். எங்க இருந்தான்? கூடாரங்களா கூடாரமா? கூடாரங்களிலே. அப்ப 3 பேர் கூடாரங்கள்ல இருக்கணும். இவங்க 3 பேர் கூடாரங்கள்ல இருக்காங்க. ஏன் நம்ம அவன் தனி ஃபேமிலி, இவன் தனி ஃபேமிலி. சரிதானா? சரி, இப்ப பாருங்க, கூடாரங்கள்ல இருக்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற பணத்துக்கு எதை வேணாலும் பண்ணிக்கலாங்க, ஆனா கூடாரங்கள்ல இருக்கணும், சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். யாரு? ஆபிரகாம் நினைச்சதுனாலதான் ஈசாக்கு ஆண்டவர் சொன்னாரு, இது அவன் சந்ததிக்கும் சொல்லுவான், வரப்போற எல்லாருக்கும் சொல்லுவான், நான் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? தான் சரி, மகன் சரி, பேரன் சரி, கூடாரங்கள்ல இருந்தாங்க. ஏன் கூடாரங்கள்ல இருந்தாங்கன்னு சொல்லி போட்டு பாருங்க. எப்படி இருந்தாங்களா? பரதேசியை போல, பரதேசிய போல. அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சர் இருக்குது. ஆனால் நான் அப்படி சொல்றேன், பரதேசிய போல சஞ்சரித்தானா. இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவன் வாழ்ந்தானா. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் ஏனென்றால்
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இப்படி கூடாரத்தில் இருந்தானா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம் இருக்குது, அந்த நகரத்துக்கு நான் போகணும்பா. இங்க நான் எல்லாவற்றையும் அனுபவிச்சேன்னா கிரிக்கிடுவாரு, அங்க போக முடியாது. ஆகையினால நான் அங்க போகணும், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு நான் போகணும்னு சொல்லி அவன் எளிமையா வாழ்ந்துட்டான். அதோடு மாத்திரம் இல்ல, 13வது வசனத்தை வாசிப்போம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், இவர்கள் எல்லாரும் மீன்ஸ் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், இவங்களை பற்றி எல்லாம் போட்டிருக்கு. எல்லாரும் வாக்குத்தத்தத்தை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். என்னவா? பூமியிலே அதை கண்டாங்க, ஒண்ணுமே தெரியாது, இருக்குதுன்னு விசுவாசிக்கிறாங்க. எங்க ஆபிரகாம் விசுவாசிக்கலாம், பையன் எப்படி? என்னப்பா நீங்க ஒண்ணு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு நம்ம எப்படி இல்லாம வாழலாம், இதை விட்டு நீங்க ஒண்ணு விசுவாசம்ன்றீங்களே, சும்மா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, இவர்கள் எல்லாரும் போடுறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு மரித்தார்கள். அது என்ன அந்நியர்? ஆங்கிலத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு போடு, ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் பில்கிரிமேஜ் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்துக்கு நான் அந்நியன், பரிசுத்தமான நகரத்துக்கு போகக்கூடியவன் அப்படின்னு சொல்லி இங்க எப்படி வாழ்ந்துட்டானா? அந்நியரும். அதை அறிக்கைட்டுனா ஒன்னு சொல்லி வாழ்ந்துருக்கணும், இல்ல நான் செயல்பாட்டில் வந்துருக்கணும். செயல்பாட்டில் வந்துச்சான். இந்த உலகம் எனக்கு ஒண்ணு இல்லைங்க, அவர் கட்டி உண்டாக்கின இந்த நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். ஆகவே நானும் என் பிள்ளைகளும் மகனும் பேர பிள்ளையும் கூடாரத்துல குடியிருப்போம். இங்க நாங்க அந்நியருங்க, இந்த உலகத்துக்கு அந்நியருங்க, இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் அந்நியர். அதே நேரத்துல நான் பரதேசின்னா பரலோகத்துக்கு போகக்கூடியவன், பரிசுத்தமான இடத்துக்கு போகக்கூடியவன். அதனால நான் சிம்பிளா வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு அப்படியே அறிக்கையிட்டு மறிச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்படியே அறிக்கையிட்டு செத்து போயிட்டாங்க. இப்போ வேதம் சொல்றத பார்ப்போம். அவங்க சிம்பிளா வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இதே காரியத்தை தான் சீஷர்களுக்கு சொல்றாரு. 24 வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. எங்க சீஷர்கள் தான் சொல்றாரு, ஐஸ்வர்யம் ஆகிய உங்களுக்கு ஐயோ அடைந்து தீர்ந்தது. ஆனா அதை முன்னால என்ன சொல்றாரு? தரித்திரர் ஆகிய பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு. அப்படின்னா என்ன? அப்ப இவங்களே தரித்திரர் ஆயிருக்காங்களோ? நான் சொல்லல, இயேசுதான் சொல்றார். தரித்திரர் ஆகிய ஐஸ்வர்யங்கள் ஆகிய. அப்ப ஐஸ்வர்யங்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, தரித்திரர் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள். இப்ப ஆண்டவரா தரித்திரன் ஆக்குனாரு? ஆண்டவரா இவங்களை தரித்திரன் ஆக்குனாரு? இவங்களே தரித்திரர் ஆகியிருக்காங்களா? இவங்க தான் தரித்திரர் ஆகியிருக்காங்க. எப்படி தேவனுடைய ஜனங்கள் தரித்திரம் ஆகிறது? பணம் நல்லா வச்சுக்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆனா நம்ம தரித்திரர் ஆகிறது எப்படி? பணம் வந்து சேர்த்து வச்சு ஆடம்பரமா வாழ்ந்தோன்னு சொன்னா ஐயோன்ட்டாரு. ஐஸ்வர்யவான்கள் ஆகியவங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. தரித்திர ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அப்போ நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் போனோம்னா நல்லா கவனமா கேட்டுங்க. ஐஸ்வர்யவான்கள் ஆகி ஆடம்பரம் ஆயிட்டா கிரிக்கிடுவார் ஜீவ புஸ்தகத்துல. கதை முடிஞ்சு போச்சு.
ஆனால் தரித்திரர் ஆகிய உங்களுக்கு நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடைய. அப்படின்னா ஐஸ்வர்யம் எப்படி தரித்திரன் ஆவான்? இயேசு என்ன சொல்றார் பாபா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41வது வசனம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். இப்போ நமக்கு உண்டானது என்ன பண்ணுமா? பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நமக்கும் ஐஸ்வர்யம் கத்தர் கொடுத்திருக்காரு. பிச்சைக்காரங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இப்ப தரித்திரர் ஆகணும், தரித்திரர் ஆகணும். அப்ப பணம் நம்ம இருந்து போனாலும் தரித்திரம் ஆகும். பணம் நம்ம இருந்து போகணும்னா யாருக்கு கொடுக்கணுமா? போச்சு. பிச்சைக்காரனுக்கு பிச்சை கொடுக்கணுங்க. அப்ப உங்க பணம் அங்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க குறையறீங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம பிச்சைக்காரன் தான் பிச்சை போட மாட்டோம்ல. போ அடுத்த வீடு பேர். ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், கத்தர் அதை திருப்பி கொடுப்பார். எங்க பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுங்க. வேதம் என்ன சொல்றா? ஐஸ்வர்யவானும் தரித்திரரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். ஏன் சந்திக்க வச்சாரு? ஏன் சந்திக்க வச்சாரு? சரிங்க, நான் ஐஸ்வர்யம் வச்சுக்கோ. ஏன் என்ன ஒரு தரித்திரம் தங்க சந்திக்க வச்சாரு? ஒரு பிச்சைக்காரன் தன் சந்திக்க வச்சாரு. நான் அவனுக்கு கொடுப்பனா இல்லையான்னு பாக்கதாங்க. ஆனா எனக்கு 100 ரூபாய் செலவழிக்கிறேன், அவனுக்கு 10 ரூபாய் கூட போட தெரியலன்னா ஆனா ரொம்ப மோசங்க உலகம். பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை எடுக்கிற ஆட்கள் நம்ம ஆட்கள் தான். இவன் பாத்திரத்தில் வச்சிருப்பான், காயின் வச்சிருக்கியா? 1 ரூபா 2 ரூபா காயின், 1 ரூபா காயின்லாம் வச்சிருக்கியா? ஆமா சாமி வச்சிருக்கேன். 2 ரூபாய் போட்டு 1 ரூபாய் எடுத்துவானே. பிச்சைக்காரங்கிட்டே பிச்சை எடுக்கிறவன் தான். ஐயோ, எங்க பணம் இப்ப நம்ம கத்தர் ஆசீர்வச்சிருக்காரு. சரிங்க, அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறது. கொடுத்தா என்னவா? 100 ரூபாய் கொடுக்கணுமா? எங்க நீங்க தரித்திர ஆகணுங்க. பணம் கொடுக்கணும். கொடுக்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ இப்படி சொல்லி கொடுக்கிறாருன்றீங்களா? பரலோக ராஜ்யம் போகணும்னா நான் சொல்லலப்பா, வேதம் என்ன சொல்றது? தரித்திரர் ஆகிய. அப்ப பிச்சை கொடுக்கணும், பிச்சை கொடுக்கணும், பிச்சை கொடுக்கணும் இல்ல, பிச்சை கொடுக்கணும். அப்படின்னா தேவன் படைத்த மனுஷன் பாவம், அவன் கஷ்டப்படுறான், நம்மளால முடிஞ்சது செய்வோம் அப்படின்னு செஞ்சிருக்கீங்க. நல்லாவே செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. நம்ம காசு போகணும், தருத்துற ஆனா பரவாயில்ல, போ குறைஞ்சு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலையே. ரைட், பிச்சை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களை நிலையான வீட்டுல உங்களை ஏற்றுக்கொள்வார் முன்பாகும்படி அநீதியான உலக பொருளினால் சிநேகிதனை சம்பாதி. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல அநீதியான உலக பொருளாகிய பணமும் பொருளை எல்லாத்தையும் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணணுங்க. ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணணும். ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வரணுமே, அவனுக்காக நம்ம செலவு பண்ணலாமே, இவ்வளவு செலவு பண்ணலாமே, இந்த மாதிரி கொடுக்கலாமே, கஷ்டத்து மத்தியில கொடுக்கலாமே, அப்படி செலவு பண்ணி கொண்டு வரணும். நான் உதாரணமா சொல்றேன். எருசலேம் இருந்து ஒருத்தன் எரிகாவுக்கு போறான், கள்ளர் கையில மாட்டிட்டான். அவனுக்கு அடிச்சு புட்டிங்கி ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி குற்றுவிழா போட்டாங்க. ஆசாரியன் வருகிறான், இப்படியே போயிட்டான். லேவியர் வருகிறான், இப்படியே போயிட்டான். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறான். அவன் எங்கேயோ போறதுக்கு பிரயாணமா வருகிறான். அவனுக்காக பணமோ பொருளோ வச்சிருக்கிறான். இவனை பார்த்த உடனே என்ன செய்யறான்? மனம் உருகி கிட்டத்துல வந்து எண்ணெயும் திராட்சரசமும் வாச்சு அவனுக்கு வச்சிருந்தது வாச்சு சுயவாகனத்துல அவனை ஏற்றி சத்திரத்தில் கொண்டு விட்டு அன்னைக்கு அங்க தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் போகும்போது சத்திரத்தான் கையில ஒரு 2 காசையும் கொடுத்துட்டு, நீங்க எனக்கு வச்சுங்க,
என்ன ஒருவேளை இதுக்கு மேல செலவு பண்ணா நான் அவன் தந்துடுறேன். எங்க இவனுக்கு அவசியமா? நான் எனக்கு தான் காசு வச்சிருக்கேன், எனக்கு தான் பொருள் வச்சிருக்கேன், நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், இவங்க குடிச்சு போயிட்டா அங்க எப்படி அப்படின்னு அவன் யோசிக்கல. அவன் என்ன பண்றான், ஒரு ஆத்மா கள்ளங்கையில மாட்டின ஆத்மா, இவனை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி பணத்தை செலவு பண்றாங்க. அதனால பவுல் அழகா சொல்றாரு, ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணவும் பண்ணப்படவும் விரும்புறேன். ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுங்க. ஒருத்தர் ரட்சிப்புல கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, செலவு பண்ணுங்க, பணத்தை செலவு பண்ணுங்க, உங்க பொருளை செலவு பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க செலவு பண்ண நம்ம ஆஸ்தி கரையும் ஒருவேளை இருக்கலாம். ஆனாலும் தருத்தரர் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களோட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரு கொடுக்கணும்? தருத்தருக்கு. ரெண்டாவது ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணும், ரட்சிப்புக்காக, அந்த ஆத்மாக்களோட ரட்சிப்புக்காக செலவு பண்ணும். மூன்றாவதாக ரோமர்கள் 12வது அதிகாரம் 13வது வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஓஹோ, பரிசுத்தவான்கள் குறைபட்டிருக்கிறதை கண்டால் அவர்களுக்கு உதவி செய்யணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னா, நம்மகிட்ட காசு இருக்கு, அவங்க குறைஞ்சிருக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை பார்த்து நம்ம என்ன செய்யணுமா? ஐயோ அவனுக்கு கொடுத்தா நம்ம காசு கரைஞ்சு போயிருமே. தருத்தர் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள். அப்ப பரிசுத்தவான்கள் குறைவுல இருக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியுதுன்னா, நம்மளால முடிஞ்சதை கொடுத்து, நமக்கு இவ்வளவு இருக்குது, ரைட், கொடுப்போம், கொஞ்சம் தருத்தராக இருந்தா பார்ப்போமே. வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்ப அவங்களுக்கு உதவும் போதும் நம்ம பணம் போகுது. அப்படி பணம் போகும்போது நம்ம ஆஸ்தி குறையத்தான் செய்யும். பரவாயில்ல, பரலோகத்துல நம்ம பேர் இருக்கும், நம்ம அங்க போய் சேரலாம். என்ன சொல்றீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதான் முதல்ல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் என்ன? ஆசீர்வாதமா இருப்பாய் டு அதர்ஸ். ஆனா நிறைய வீடுகள் எழுதி போடுவோம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு. அடே நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் சொல்லிட்டாரு. இப்போ நான் இப்படி புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். கரெக்டா சொன்னீங்க. 5ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி. ஏன் வழிய வச்சாரு? எங்க அடுத்தவனு போனுங்க, நம்ம கிட்ட இருந்து அடுத்தவனு போகணும், அதுக்குதான் வழிய வச்சாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? டம்ளர்ல கொண்டு போய் ஆசீர்வாதத்தை பிடிப்போம், நிரம்பி வழிஞ்சோன்னு செம்பு கொண்டு போவோம், செம்பு பிடிப்போம், செம்புல வலிஞ்ச உடனே குண்டா வைப்போம், குண்டா வலிஞ்ச உடனே அண்டா வைப்போம். எல்லாம் நமக்கு தாண்டா. போங்கப்பா. என்ன ஐஸ்வர்யவன்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. தருத்தராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. நம்ம என்ன பரலோகத்துக்கு போகணுமா? ஆனால் இப்ப யார் பேர் கிறுக்கப்படுது? ஐஸ்வர்யவான்கள் பேரெல்லாம் கிறுக்கப்படல. அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கு பேர் கிறுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இல்ல. ஐஸ்வர்யங்கள் ஆகி ஆடம்பரமா வாழ்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்க பேர் தான் கிறுக்கப்படுது. அப்போ சாத்தான் என்ன பண்றான்? ஐஸ்வர்யன் ஆகி ஆடம்பரமா வாழு, ஒன்றதான் காசு இருக்குல்ல, ஜாலியா வாழு, இந்த மாதிரி வாழு, உலக பிரகாரமா வாழு, அதை வாங்கி இதை வாங்கி அதை வாங்கி வாழு அப்படின்னு சொல்லி வாழ வைக்கிறான். கடைசியில் அவன் பேரு கிறுக்கப்பட்டிருக்குது. அங்க போய் நியாயத்தீர்ப்பில் நிற்கும் போது ஜீவ புஸ்தகத்துல பேரை பார்த்தா இல்லை. நரகத்துக்கு போடாப்பா போ. அருமையானவர்களே, சாத்தானுடைய தந்திரம், அவன் ஆடம்பரமானவன். ஆடம்பரத்தை கொடுத்து தம்முடைய ஜனத்தை, திரள் கூட்ட ஜனத்தை பாதாளத்துக்கு அனுப்புறான். ஆனா இயேசு எளிமையானவர். இயேசுவை போல எளிமையா வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யம் போவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எடுக்கப்படாதபடிக்கு ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாமல் தரித்திராகத்தக்கதாய் நம்ம வாழ்க்கை நம்மளால முடிஞ்சது எவ்வளவுலாம் செலவு பண்ணுமோ செலவு பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதோடு மாத்திரமல்ல, என் ஆண்டவர் வரும்போது அவரை சந்திக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படக்கூடாது, அப்படி காப்பாராக. எல்லாரும் முழங்கால் படிவோம்.
ஜாஷுவா ஜெபிக்க போறாரு. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் பலனை அடைந்து திண்டாயிற்று, ஆறுதலை அடைந்து திண்டாயிற்று. ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். அவனோ ஒரு விசுவாசி, அவன் பாதாளம் போயிட்டான். காரணம், பூமியில எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டாய், ஆறுதல் அடைந்தாகி விட்டது. இப்ப பேரே ஜீவபுஸ்தகத்தில் எடுக்கப்பட்டு போயிற்று. அருமையான தேவஜனமே, நீங்களோ நானோ தேவனுடைய பிள்ளைகள். நம்ம பேர் ஜீவபுஸ்தகத்தில் எடுக்கப்படுகிற அளவுக்கு ஆடம்பரமாய் வாழ்ந்து விடாமல், ஆபிரகாம் எளிமையாய் வாழ்ந்து அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு மரித்தது போல, இந்த உலகத்துக்கு நாங்க அந்நியர், நான் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆக நான் எளிமையா வாழணும்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட நீங்களும் நானும் வாழுவோம். என் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீவ புஸ்தகத்தை நம்ம பேர் கிறுக்கப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். சௌர் ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, மாலை வெள்ள ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து அப்பாவுடைய வேதப்பாட வகுப்பில் ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்படுவது ஏன் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வசனத்திற்காக சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது சொன்னார் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய ஆண்டவரே ஆடம்பரமாய் வாழுகிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவரே நாங்கள் பேர் கிறுக்கப்படும் என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. இதை ஆண்டவரே கேட்ட நாங்கள் அப்பா, ஐஸ்வர்யவான்கள் ஆகுவதற்கு நாங்கள் விரும்பாதபடிக்கு அப்பா ஆண்டவரே, அதை ஆண்டவர் அது நிமித்தமா நாங்கள் ஆடம்பரமாய் வாழாதபடிக்கு, அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு அப்பா எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று பார்த்தோமே அப்பா. தேவன் தாமே ஆண்டவரே இந்த நாட்டில் ஆண்டவரே எங்களுக்கு சிந்தையை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தின் மீது எங்களை ஆண்டவரே மனம் போகாதபடிக்கு அப்பா ஒரு எளிமையாக வாழ்ந்து விட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆடம்பரம் சாத்தானுக்குரியது என்றும் எளிமை கிறிஸ்துவுக்குரியது நாங்கள் தியானித்துமே அப்பா. தேவன் தாமே ஆண்டவர் அப்படிப்பட்ட எளிமையான சிந்தையை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி 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 நன்றி. தரித்திரலாகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களிடம் நாங்கள் வாசித்தோமாப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தரித்தலுக்கு கொடுக்க ஆண்டவரே, ஆத்துமாக்காக செலவு பண்ண ஆண்டவரே, பரிசுத்தவான் குறைவுபடும் போது ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்ய, அப்படிப்பட்ட ஆண்டவரை எண்ணத்தை தந்து அப்படியே பிரயாசப்பட எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அர்த்தங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாருடைய பேரும் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் காணப்படும்படியாக வசனத்தின்படியே நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.